கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்க மேல பிரசன்னமாக, வல்லமையாக, வார்த்தையாக வைக்க போகிறார் தேவச்சனமே. இதை நீங்க ஏதச்சியாக கேட்கவில்லை. கர்த்தர் உங்களை தாயின் கருவில் நீங்கள் உருவாகும் முன்னமே முன் குறித்த ஆண்டவர். இந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு இந்த வேத வார்த்தைகள் தேவைப்படுகிறது. அனல் மூட்டி எழுப்ப ஒரு வார்த்தை தேவைப்படுகிறது. கொஞ்சம் பலன் இருந்தும் மறுதளிக்காமல் இருக்கிறார்களே, அவர்கள் கரை வந்து சேர வேண்டும். எத்தனை நாட்கள் தான் நடுக்கடலில் திசை தெரியாமல் கலக்கத்தோடு இருப்பார்கள். ஒரு கலங்கரை விளக்கை ஒரு கலங்கி கொண்டிருக்கிற ஒரு படகில் உள்ளவர்கள் பார்க்கும் பொழுது, ஐயோ நம்ம கரை வந்து சேர்ந்து விடுவோம் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. ஆம் தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தை இட்ஸ் லைக் a லைட் ஹவுஸ். கர்த்தருடைய வார்த்தை ஒரு கலங்கரை விளக்கை போல ஜொலித்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு கரை இருக்கிறது என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறதை நம்மளால் உணர முடிகிறது. தேவச்சனமே, இதை யாராக இருந்தாலும் நீங்கள் எப்பொழுது கேட்டாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையை குறித்த ரகசியம் இந்த வீடியோக்குள்ளாக இருக்கிறது. தேவச்சனமே, நீங்கள் ஏதேச்சியாக இதை பார்க்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு இடத்துல திசை தெரியாம உங்க படகு போய் கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கை என்ற படகு ஏதோ ஒரு இடத்துல சிக்கி கொண்டிருக்கலாம். சுற்றிலும் கலங்கரை விளக்கு எங்கேயும் இல்லை என்று சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இன்னைக்கு ஒரு வெளிச்சத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ஒரு வெளிச்சம் உங்களை வழி நடத்த போகிறது. அதுதான் நம்முடைய சத்தியத்தின் வெளிச்சம். ஆம் தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதே, நான் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்கள் மேல் அவர் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவார். ஒரு தாய் கிச்சன்ல வேலை செய்தாலும் அந்த கை குழந்தை எங்க ஓடினாலும், உருண்டு போனாலும், தவிழ்ந்து போனாலும் அதை கண் கொண்டு பார்த்து கொண்டே இருப்பாங்க. எத்தனை தான் நெருப்புகளில் அவர்கள் வேலை செய்தாலும், ஸ்டவ் அடுப்புகளில் வேலை செய்து கொண்டிருந்தாலும், ஒரு பிள்ளை, ஒரு தவழ்கிற பிள்ளை இருக்குதுன்னா ஏதோ விதத்தில் அவர்கள் ஜாக்கிரதையாக இருப்பார்கள். கதவுகளை பூட்டியிருப்பார்கள். பிள்ளை வெளியே தவழ்ந்து போய்விடக்கூடாது, படியிலிருந்து விழுந்து விடக்கூடாது. ஏதோ விதத்தில் அவர்கள் கண் வைத்து பாதுகாத்து கொண்டிருப்பார்கள். உங்களை ஆண்டவர் பாதுகாக்கவில்லை என்று சத்ரு உங்களிடத்தில் பொய் சொல்லலாம். ஆனால் அவனுடைய பொய்யெல்லாம் உடையும். கர்த்தர் உங்கள் கரம் பிடித்து கரை சேர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏதோ ஒரு விதத்துல சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு விதத்துல மனம் தளர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு வியாதியின் கொடூரமா? ஏதோ ஒரு திருமண தடையா? ஏதோ ஒரு தாமதமா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். நம்ம டக்குன்னு குறை சொல்லிடக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து பார்ப்போமே. கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு பார்ப்போமே. ஏன் நம்ம உடனடியாக கர்த்தர் அற்புதம் செய்யவில்லை என்று சொல்ல வேண்டும்? கர்த்தர்கிட்ட வந்து கேட்கலாமே. பழைய ஏற்பாட்டில் சவுல்னு சொல்லப்படுகிற மனிதன் தன்னுடைய கழுதை காணவில்லை என்று தன்னுடைய வாழ்வாதாரத்துக்குள்ள அந்த கழுதையை தேடி வந்தார். ஆனால் அவருக்கு தெரியவில்லை, நான் கழுதையை தேடிக்கொண்டு இருக்கிறேன், ஆனால் என் தேவனோ என்னை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று அவனுக்கு தெரியாமல் போனது. கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்ற சவுலை தேர்ந்தெடுத்திருந்தார். அதனால்தான் கழுதைகள் காணாமல் போனது. அதனால்தான் தீர்க்கதரிசியை வந்து சந்தித்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துல துயரத்தோடு கண்ணீரோடு இருக்கிறதுனால தான் இந்த சேனலை தொட்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒன்று இழந்தது போல நீங்க உணர்ந்ததுனால தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை இழக்காமல் வாங்கி கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு எல்லாம் இருக்கிறவர்கள் வார்த்தையை வாங்காம இருக்கும் பொழுது ஏதோ நம்ம இழந்ததுனால அற்புதமான வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, நம்மளை எழும்பி நிக்க பண்ணுகிற வார்த்தை, அற்புதம் செய்கிற வார்த்தையை, இயேசுவாகிய அந்த வார்த்தையை வாங்க வந்த நீங்கள் சாதாரண நபர் அல்ல, நீங்கள் அசாதாரணமான நபர். கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறேன்.
இன்னைக்கு நம்ம கர்த்தர் சமூகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது. உங்க போராட்டத்திலிருந்து நீங்க வெளியே வருகிறதற்கு கர்த்தர் ஒரு பாடம் வைத்திருக்கிறார். அந்த பாடத்தை படிக்க வேண்டும். ஆம் தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் காட்டினார். அருமையான இயேசு நிற்கிறதை என்னுடைய தரிசனத்தில் பார்க்க முடிந்தது. அவர் கைகளில் அபிஷேக குப்பி இருக்கிறதை பார்க்க முடிந்தது. அந்த அபிஷேக குப்பியிலிருந்து கொஞ்சம் எண்ணெயை எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுதான் பரிசுத்த ஆவியினால் நம்மளை அபிஷேகிக்கிறவர். அவர் அந்த பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். யோவான் சொன்னார், நானோ தண்ணீரினால் ஜலத்தினால் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாடி வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் கொடுக்கிறவர், அக்னியினாலும் கொடுக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அந்த அப்பாவுடைய கையில இருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்காம, வாக்குத்தத்தத்தை வாங்காம நான் போவது இல்லை என்று எத்தனை பேர் சொல்றீங்க தேவ ஜனமே? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு 11:28-29 பாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அநேகர் யோசிக்கலாம், இதெல்லாம் புதிதாக பிறந்த கிறிஸ்தவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட புதிய கிறிஸ்தவர்களுக்கு தான் இந்த வசனம் பொருந்தும். இல்லை தேவ ஜனமே, ஆவில வளர்ந்தவர்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறது இதுதான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நெடுநாளாய் ஆண்டவர் ஆராதித்தும் குடும்பத்தில் சில தோல்விகள், குடும்பத்தில் பிள்ளைகள் மத்தியில் சில குழப்பங்கள், 18 வருஷமா ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறேன், 25 வருடங்களாக நான் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறேன்னு அநேகர் இன்னைக்கு வேதனையோடு இருக்கிறாங்க. அற்புதம் நடக்கலையே நீ ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சமூகத்தில் வாங்க, திறந்த மனசா வாங்க. ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த புத்தகம் முழுவதும் எழுதப்பட்டிருந்தால் அதில் இனி எழுதுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் கடையில் போய் ஒரு புதிய நோட்டு புத்தகத்தை வாங்கும் பொழுது எவ்ரி பேப்பர்ஸ் ஆர் ஃப்ரீ, எல்லா பக்கமும் ஒரு எழுத்து இல்லாமல் இருக்கும். அதில் நாம் நினைத்ததை எழுதலாம். அதில் அந்த எழுத்தாளர் நினைத்ததை எழுத முடியும். இன்னைக்கு நீங்கள் திறந்த இருதயத்தோடு வருவீர்கள் என்றால் உங்களை படைத்தவர், உங்களை சிருஷ்டித்தவர், நமது அருமை இரட்சகர், நமது குயவனாகிய தெய்வன் உங்கள் இருதயத்தில் எழுதுவார். அது ஆம் என்றும் அது ஆமேன் என்றும் நடக்கும். எத்தனை பேர் இதற்கு ஒத்தாசையாக ஆம் என்று ஆமேன் என்று சொல்லுகிறீங்க தேவ ஜனமே? இன்னைக்கு எத்தனை இருதயம் திறந்திருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். ஒரு அதிபதி ஒரு ஏழையோடு தரையில உட்காருவாரான்னு கேட்டா உட்கார மாட்டாரு. ஆனா நம்ம ஏசப்பா பாவிகளோடு உட்கார்ந்திருந்தார், ஏழ்மையானவர்களோடு உட்கார்ந்திருந்தார், நம்மை ரட்சிக்க இந்த பூலோகத்திற்கு வந்தார். அதான் சொல்லுகிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்னைக்கு ஆத்துமால இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆம் தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், கற்றுக்கொள்ளுங்க, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. நெடுநாள் முன்பதாக பல ஆண்டுகள் இருக்கும், நான் வாகனத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ரோட்டில் நான் வண்டி ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தரிசனத்தை காட்டினார். அதுல ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி நிறைய இருக்கிறது போல காட்டினார். ஆவியானவருடைய சத்தம் எனக்கு புரிய வைத்தது, அது தண்ணி இல்லை, அதுக்குள்ள இருக்கிறது ஆத்தும பாரம் என்று சொன்னார். அந்த ஆத்தும பாரத்தை நான் உன் மேல ஊத்துவேன் என்று சொன்னார். ஆம் தேவ ஜனமே, ஆத்தும பாரம் அள்ளி தாங்கப்பான்னு சொல்லி ஒரு பாடலை பாட உதவி செய்தார். இன்னைக்கு கற்று தாங்கப்பா என்று ஒரு வரிகளுடைய பாடல்களை சொல்லி நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருக்கு புது பாட்டை பாடுங்கள் சொன்னாரே. நான் விசுவாசிக்கிறேன், கோட்டைகள் தகரும். நீங்கள் ஆராதிக்கும் பொழுது இருள் ஓடும். இந்த ஆராதனை ஆவியானவர் எவ்வளவு நேரம் நடத்த வைக்கிறாரோ அவ்வளவு நேரம் நடத்துவோம். தேவ ஜனங்கள் இணைந்து ஒத்துழைப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்கள். இது முடியும் பொழுது ஒரு தெய்வ பிரசன்னம் நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க.
என் நுகம் அழகா சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் சொன்ன ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவரோடு பேசிக்கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். இந்த வரிகளை கொடுத்தார், கற்றுத்தாங்கப்பான்னு பாட வைத்தார். ஆம் தேவஜனமே, நம்முடைய சேனலில் அதை ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க, கற்றுத்தாங்கப்பா, ப்ளீஸ் டீச் அஸ் லார்ட், ப்ளீஸ் டீச் அஸ் ஹவு டு ஃபேஸ் த ஸ்ட்ராம்ஸ், ஹவு டு ஓவர் கம் த ப்ராப்ளம்ஸ். எப்படி நாங்கள் வெளியே வர, எப்படி நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளணும், கற்றுத்தாங்கப்பா, கற்றுத்தாங்கப்பான்னு நம்ம கேட்க போகிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க? சாமுவேல் சொன்னாரு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னாரு. எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பா நீங்க சொல்லுங்க நாங்க கேட்கிறோம். கர்த்தர் சொல்றத மட்டும் அப்படியே எடுத்து கீழ்ப்படிந்து பாருங்க தேவச்சனமே. You will see miracles, you will see changes. அன்று சமூகத்தில் சொல்லுவோம் அந்த புதிய வரிகளை. கற்றுத்தாங்கப்பா, கடைபிடிப்பேப்பா, சொல்லித்தாங்கப்பா, உங்க சொல்ல கேட்பேப்பா. கற்றுத்தாங்கப்பா, கடைபிடிப்பேப்பா, சொல்லித்தாங்கப்பா, உங்க சொல்ல கேட்பேப்பா. என் இஷ்டத்திற்கு விடாதீங்கப்பா, உங்க சித்தம் செய்ய சொல்லி தாங்கப்பா. சொல்லுவோமா? என் இஷ்டத்திற்கு என் இஷ்டத்துக்கு விடாதீங்கப்பா, உங்க சித்தம் செய்ய. எத்தனை பேர் சொல்றீங்க என் இஷ்டத்திற்கு? என் இஷ்டத்திற்கு. ஓ, என் இஷ்டத்துக்கு நான் போய் நான் கஷ்டப்பட விரும்பலப்பா, உங்க சித்தத்தை செய்ய. ஓ, எனக்கு சொல்லி தாங்கப்பான்னு எத்தனை தேவச்சனம் கேட்குறீங்க? கற்றுத்தாங்க, கற்றுத்தாங்கப்பா, கடைபிடிப்பேன்பா, சொல்லித்தாங்கப்பா, உங்க சொல்ல கேட்பேன்பா. சொல்லுங்க சொல்லுங்க, உங்க சொல்ல நான் தட்ட மாட்டேன்ப்பா, நீங்க சொன்னா நான் செய்வேன்ப்பா. ஓ ஜீசஸ், என்னோடு பேசுங்கன்னு கேளுங்க. ஏசப்பா உங்களோடு பேசுவாரு, உங்க சொப்பனத்துல பேசுவாரு. என் இஷ்டத்திற்கு ஒரு பரிசுத்த ஆவியின் மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது தேவஜனமே. ஓ, அவருடைய அபிஷேகம் உலாவுகிறது. என் இஷ்டத்திற்கு, ஓ என் இஷ்டத்திற்கு விடாதீங்கப்பா, சித்தம் செய்ய கற்றுத்தாங்க, கற்றுத்தாங்கப்பா, கடைபிடிப்பேப்பா, சொல்லித்தாங்கப்பா, உங்க சொல்ல. அவர் சொன்னாரே, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஓ, மத்தேயு 11:29 சொன்னதுபடி அப்பா சொல்லித்தாங்கப்பா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதையை வழிகளை காட்டுவேன் சொன்ன ஆண்டவர், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன ஆண்டவர். ஓ, திக்கு தெரியாம திணற விடமாட்டாரு, பாதையை காட்டுவாரு. செங்கடல் முன்னாடி நிக்குதா? ஓ, எரிகிற அக்கினி ஜூளையா? தண்ணீர்களை பிளக்க பண்ணுவாரு, அக்கினியை தாண்டி வர உதவி செய்வாரு. எந்த சூழ்நிலை உங்களை தடுத்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றுவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவச்சனமே? கடல் மேல நடந்தவர் உங்களுக்காக வருகிறார், அற்புதம் செய்ய வருகிறார். அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். என் இஷ்டத்திற்கு. எத்தனை பேர் சொல்லுவீங்க? பிரேயர் டைம் குடும்பத்தாரை சொல்லுங்களேன், என் இஷ்டத்துக்கு விடாதீங்கப்பா. ஓ, உங்க
சித்தம் எனக்கு நடக்கட்டும் சொல்லுங்க. ஓ, நீங்க சொல்ல சொல்ல அநேகருடைய வாழ்க்கை மாறுகிறத நான் பார்க்கிறேன். நெடு நாளாக இருந்த தடைகள் இந்த ஜெபத்துல மாறுகிறதை நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். I see in the vision. Oh, the long stagnation is breaking. நெடு நாள் தடை உடைகிறது. ஓ, வாழ்க்கை முன்னேற போகிறது, ஊழியங்கள் முன்னேற போகிறது. என் இஷ்டத்திற்கு ஓ தேவ ஜனங்களே, நீங்க இதை சொல்ல சொல்ல வாழ்க்கை மாறுகிறது நான் பார்க்கிறேன். ஓ, முன்னேற முடிகிறது. முன்னேற முடியாத தடை இன்னைக்கு உடைகிறத பார்க்கிறேன். ஆவியானவர் காட்டுகிறது உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். சந்தேகப்பட வேண்டாம். உங்க சித்தம் செய்ய சொல்லி தாங்கப்பா. தேவ ஜனமே, இந்த ஜெபத்திற்காக ஆயத்தமாகும் பொழுது ஆண்டவர் காட்டினா ஒரு குறிப்பிட்ட 4 வீலர் நல்ல கார்ல ஒரு குடும்பம் போது, கார் அழகாக இருக்கிறது. ஆனால் அந்த காருக்கு விரோதமாக ஒரு மோசமான விபத்தின் ஆவி அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அது ஆயத்தமாக இருக்கிறது ஆண்டவர் காட்டினார். அருமையான தேவ ஜனமே, நீங்கள் 4 வீலரில் போகிறவங்களா இருக்கிறீங்கன்னா ஜெபத்தோடு போங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை விபத்துக்குள்ள தாக்கணும்னு சத்ரு ஆயத்தப்படுத்தி இருக்கிறான் ஆண்டவர் காட்டினார். நம்ம ஜெபிக்கணும். இதே போல சத்ரு என்னென்ன தந்திரங்களை ஒளித்து வைத்திருக்கிறான் நமக்கு தெரியாது. ஏன் நம்ம இதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு பாரத்தை தந்திருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, நான் வாகனத்தை ஓட்டி கொண்டு போகும் பொழுது நான் பார்த்த தரிசனத்தில் ரோட்டில் எனக்கு தோன்றுகிறது தேவ ஜனமே, அந்த தரிசனம் பவுலடியார் குதிரையில் வரும் பொழுது இயேசுவை சந்தித்தாரே, இதே போல வாகனம் ஓட்டி கொண்டு வரும் பொழுது ஒரு அருமையான தரிசனம். அதுக்குள்ள ஃபுல்லாக தண்ணி இருக்கு. அந்த தண்ணி வேற ஒண்ணுமே இல்லை, ஆத்ம பாரம். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரை என் மேலே ஊத்துங்க. நான் பணத்திற்காக ஊழியம் செய்யக்கூடாது, பேர் புகழுக்காக செய்திடக்கூடாது. இந்த நாசியில சுவாசம் உள்ள வரைக்கும் என் ஜீவனை தந்தவருக்கு நான் உண்மை உள்ளவரா இருக்கணும். உண்மை உள்ளவனாக, ஒரு அடிமையாக உமக்காக இருக்கணும். ஆம் தேவ ஜனமே, ஒரு ஊழியர் அடிக்கடி சொல்லுவாரு, நாம் அவருடைய பிள்ளை தான். ஆனா ஊழியன்னு வந்துட்டுனா நம்ம அவருடைய அடிமை, அவருடைய போராளிகள். அங்க எக்ஸ்கியூசஸ் கிடையாது. இன் மினிஸ்ட்ரி தேர் இஸ் நோ எக்ஸ்கியூசஸ். ஆனா உறவுன்னு வந்துட்டுனா நம்ம பிள்ளையா மாறிடுவோம். உறவுல பிள்ளை, ஊழியத்தில் அடிமை. அடிமை என்றால் நம்மளை கொடுமைப்படுத்துவார் என்று அவர் சொல்லவில்லை. ஒரு போர் வீரன் ஒரு நாட்டுக்காக எப்படி நிற்கிறானோ அதை காட்டிலும் பக்தி வைராக்கியமா ஜீவன் தந்த ஆண்டவருக்காக ஜீவன் கொடுக்க நிற்கிறது தான் ஊழியம். அவர் மேல உள்ள அன்பு நம்மளை பற்றி எரிய பண்ணணும், அதுதான் ஊழியமா இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட அந்த நடு ரோட்டில் சொன்னேன், அது ஒரு ஹைவே ரோடு. நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே இந்த ஆத்மா பாரத்தை என் மேலே ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பான்னு கேட்டேன். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க, ஆண்டவரே ஒரு ஆத்மா பாரத்தை தாங்கப்பா. என் வீட்டுக்கு பக்கத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்களே, அவர்களையும் நான் தேவனுக்கு நேராக கொண்டு வரணுமே. ஆனால் என் வீட்டிலே பிரச்சனையாக இருக்குதே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் அந்த பாடுகளின் மத்தியில் கட்டப்படாத அவருடைய வார்த்தையை உங்களை கொண்டு அறிவிக்க உதவி செய்வார். பவுல் அப்போஸ்தலர் கட்டப்பட்டு தான் இருந்தாரு. கர்த்தர் நிமித்தமா கட்டப்பட்டிருந்தாரு. பாவத்தின் நிமித்தமோ சாத்தானின் நிமித்தமோ அல்ல, கர்த்தர் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக கட்டப்பட்டிருந்தாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை தேவன் நிமித்தமாக நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்கன்னா தேவனுடைய வார்த்தை கட்டப்படவில்லை. இந்த ஊழியத்திற்கு ஒரு தடையும் உங்களுக்கு வராது. ஆண்டவர் உங்களை ஒரு பாடுகளில் வைத்திருக்கிறார்னா அதனுடைய விளைவு ஆசீர்வாதமாக மாறும். எத்தனை பேர் சொல்றீங்க, விபத்துக்களை கொண்டு வர, தேவ ஜனங்களுடைய திட்டத்தை தடுக்க பிசாசு திட்டம் வைத்திருக்கிறான். ஆண்டவர்கிட்ட ஜெபித்து இந்த பாடல் வரிகளை பாடும் பொழுதே, ஆண்டவரே உங்க ஆத்மா பாரத்தை ஊட்டுங்கன்னு சொல்லி விபத்துகளை உண்டாக்குகிற, ஆத்மாக்களை அழிக்கிற, வாலிபர்களை பாவத்தில் தள்ளுகிற, உங்க குடும்பத்தாரை பாவத்தில் தள்ளுகிற, உங்களை கீழே பலவீனம் பண்ணி கீழே விழ பண்ணுகிற, பல நேரம் சோர்ந்து போய் எழும்ப முடியாமல் பண்ணுகிற, தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் போராட்டங்களை கொண்டு வந்து ரகசியங்களை தெரிந்து கொள்ள விடாமல் பண்ணுகிற ஆவிகள், துஷ்ட கிரியைகள்,
இந்த பாடல் வரிகளை பாடும் பொழுது அது மறைந்து போக தேவச்சனங்கள் ஜெபத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்களா? ஏராளமானோர் அழிகிறார்களே, ஆத்தும பாரம் அள்ளி தாங்கப்பா. கேளுங்க, ஏராளமானோர் அழிகிறார்களே, ஆத்தும பாரம் அள்ளி தாங்கப்பா. என் இஷ்டத்திற்கு விடாதீங்கப்பா, உங்க சித்தம் செய்ய சொல்லி தாங்கப்பா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆண்டவர் உங்களுக்கு ஆத்தும பாரத்தை தர்றதை நான் பார்க்கிறேன். ஆத்தும பாரம் ஊட்டப்படுகிறது. ஒரு சிஸ்டர் மேல வெள்ளமாக ஆத்தும பாரம் ஊட்டப்படுகிறது. அவங்க அழுது அழுது ஜெபிக்கிறது நான் பார்க்கிறேன். சிஸ்டர், நீங்க ஒரு ஊழிய சம்பந்தமான ஒரு சிஸ்டராக இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்குது. இந்த நாட்கள்ல நீங்க அழுது அழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டு சொல்லுகிறார், ஏற்ற நேரத்தில் உங்களை அநேகருக்கு பயன்படுத்துவா. ஓ ராபா ஷதா ராபா சகாயம்னு சொல்லுகிற ஒரு சிஸ்டரை பார்க்கிறேன். ஓ சகாயம் சிஸ்டர், சகாயம். உங்க பெயரபடியே நீங்க ஒரு ஹெல்ப்பரா மாறுவீங்க. சகாயம் என்றால் உதவின்னு அர்த்தமே. உங்களை கொண்டு அநேகருக்கு உதவி உண்டாகும். ரேகோ ஷதா ராபா ரேச்சல் ஒரு சகோதரி என்று காட்டுகிறார். சிஸ்டர் ரேச்சல், கர்த்தர் உங்களை அழைக்கிறார். பர்த்தலமேயு என்ற ஒரு அருமையான சகோதரனை பார்க்கிறேன். ரீகோ ஷதா ராபா பாபா, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. அநேகருடைய மனக்கண்களை திறக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. ரிச்சர்ட்னு ஒரு பெயரை ஆவியானவர் உணர்த்துகிறார். ஓ, நீங்கள் நல்லா படிக்கிற ஒரு நபர். ஓ, உங்க குடும்பத்துல நல்ல காரியங்கள் உங்க மூலமாக நடக்கும். உங்க மேல வெளிச்சம் இருக்கு. நீங்க எழும்பணும். லீகோ ராபா பாபா பாபா சஜிதா சஜிதான்னு ஒரு சிஸ்டரை பார்க்கிறேன். ஓ, உங்க குடும்பத்துல எழுப்புதலின் கருவியை நீங்க தான் சிஸ்டர் சஜிதா. ஆவியானவர் காட்டுகிறார், உங்களை எல்லாரும் வெறுத்தன, ஒதுக்கி வைத்தன, ஞானம் இல்லை என்று உங்களை ஒதுக்கி வைத்தன, உங்களை ஒதுக்கி நிந்தித்தனர். ஆவியானவர் காட்டுகிறார். ஓ, மோனிகான் ஒரு சகோதரியை ஆண்டவர் காட்டுகிறார். ஓ, உங்களை எல்லாம் ஆண்டு நிரப்பி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் காட்டுகிற நபர்கள் மட்டுமல்ல, ஒரு மழை பெய்யும் பொழுது ஊரே நனையும். ஓ, பரிசுத்த ஆவியின் மழை பெய்து கொண்டிருக்கு. உங்க ஒவ்வொரு மேலே இறங்கி கொண்டிருக்கு. நோயல் நோயல்னு சொல்ற ஒரு சகோதரனை கர்த்தர் தொடுகிறார். லீகோ ராபா பாபா சஜிதான் சொன்ன சகோதரிய கர்த்தர் இன்னும் பயன்படுத்துவார். உங்க குடும்பத்துல நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. லீகோ ராஷா ராபா நீலா நீலா நீலான்னு ஒரு சகோதரி ஆவியானவர் காட்டுகிறார். சபையே, தேவ ஜனமே, கிறிஸ்துவின் சரீரமே, நீங்க இணையும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கு. அநேகருடைய வாழ்க்கை தொடப்படுகிறது. ஜீவ நதி ஊற்றப்படுகிறது. பார்க்கிறேன், ஜீவ நதி ஊற்றப்படுகிறது. ஜீவ நதி ஊற்றப்படுகிறது. ஓ, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு பரிசுத்த ஆவி நதி ஊற்றப்படுகிறதை பார்க்கிறேன். ஓ, ஆவியானவரே சொல்லுங்க. ஆமென், ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அப்பாட்ட கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க. அப்பா, ஏராளமானோ எத்தனை ஆத்துமா நரகத்துக்கு போதப்பா. எத்தனை ஆத்துமா நரகத்துல நொண்டி பொழுதுல விழுந்து கொண்டே இருக்கிறது. என்னை பயன்படுத்துங்கப்பா. ஓ, ஏராளமானோர் அழிகிறார்களே. ஏசப்பா, உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. சொல்றவங்க எல்லாரையும் ஆண்டு விடுதலை ஆக்குகிறார். ஓ ராபா தாபா லே கோரோபோரோ லிகாரா பாபா ஓ ராபா பாபா பாபா ஏராளமானோர் அழிகிறார்களே. ஆத்தும பாரம் தாங்கப்பா. ஓ, ஆத்தும பாரம் தாங்கப்பா. எத்தனை பேர் கேட்பீங்க? ஏசப்பா, ஏராளமானோர் ஆத்தும பாரத்தை ஊற்றுங்கப்பா. நான் அழுது அழுது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
ஏசப்பா ஏராளமானோ அழிகிறார்களே. என் இஷ்டத்திற்கு விடாதீங்கப்பா. ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவரே, அதனை அழித்திடக்கூடாதுப்பா. என் இஷ்டத்திற்கு விட்டுறாதீங்கப்பா. உங்க சித்தம் போல சித்தம் செய்ய சொல்லி தாங்கப்பா. ஆம்தேவச்சனமே, ஸ்பர்ஜன் ஒரு ஊழியர் இருந்தாரு. இஸ் a golden mouthன்னு சொல்லுவாங்க, மவுத் பீஸ் ஆஃப் காட். அவர் பேசும் பொழுது இஸ் லுக் லைக் லயன். அவர் பேசும் பொழுது சிங்கமாக இருப்பார், சிங்கத்தை போல கர்ச்சிப்பார். கர்த்தர் அவரை தொட்டு பயன்படுத்தினார். ஸ்பர்ஜன் அந்த ஊழியர் ஒரு அறையில் இருந்து ஜெபிப்பாராம். அந்த அறையினுடைய பின்னாடி ஒரு ஜன்னல் இருக்குமா, அந்த ஜன்னல் வழியா ஆத்துமாக்கள் ரோட்டில் பயணம் செய்து போய் கொண்டிருப்பார்கள். அவர்கள் வண்டி, குதிரை வண்டி, பல வண்டிகள், வித்தியாசமான மக்கள் நடந்து நடந்து வேற தேசம் அந்த தேசம் மக்கள், அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாரும் அப்படி போய் கொண்டு இருக்கும் பொழுது, மார்க்கெட் அது இதுன்னு அப்படி பின்னாடி பார்க்கும் பொழுது, அந்த மக்கள் அந்த ஆத்மாவை பார்க்கும் பொழுது அவர் உள்ள எல்லாம் சொல்லுமா, பின்னாடி போகிற ஒவ்வொரு வாகனமும் நரகத்தில் போய் கொண்டிருக்கிறது. இயேசுவை அறியாத ஒவ்வொரு மனிதனும் நரகத்துக்கு போவானே. அந்த ரோட்ல சமையலுக்காக, சாப்பாடுக்காக, பணத்திற்காக போகிற மக்கள் போய் கொண்டிருக்கிறது நரகம் அல்லவா? ஒரு ஆத்மாவை பார்த்தா இது நரகத்துக்கு போகுமே என்ற துடிப்பு நாளுக்கு நாள் தேவ மனிதன் ஸ்பர்ஜனுக்குள்ளாடி, மலையாளத்தில் சொன்னால் அது ஸ்பர்ஜித்ததுன்னு சொல்லுவாங்க. அது அவர்களை அவர்களை அது ஆண்டு கொண்டது. ஸ்பர்ஜனுக்கு தேவனுடைய வல்லமை அவருக்குள்ளாக பாரத்தை உண்டாக்கினது, அது பட்சித்தது. ஒரு தாகம் உண்டானது. அது தண்ணீருக்குள்ள தாகம் அல்ல, அது ஆத்மாவுக்குள்ள தாகம், அது வசனத்திற்கான தாகம். தேவ ஜனமே, தண்ணீர் தாகம் எடுக்கிற உங்களுக்கு வசனத்துக்குள்ள தாகம் எடுக்கிறதா? தேவ ஜனங்களே, எத்தனையோ பசி எடுக்குது. சாப்பாடு பசி இருக்குது, பண பசி இருக்குது, அதாகலே இதாகலேன்னு ஒரு பசி இருக்குது. அப்பத்தின் மேல உள்ள ஒரு பசி அல்ல, வசனத்தின் மேல உள்ள ஒரு பசி வருகிறதா உங்களுக்கு? யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஆத்மா பசி, ஜீவ நதி மேல ஒரு பசி வரலனா, எங்கேயோ ஒரு இடத்துல சத்ரு உங்களை ஸ்க்ரூ பண்ணி கொண்டு இருக்கிறான், தேவனுக்காக பயன்பட விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு இந்த ஆராதனையில கர்த்தர் உங்களுக்கு தரப்போறது, லட்ச லட்சமான ஆத்துமாக்கள் நரகத்தில் போய் விழுகிறதே, அவர்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய, அந்த விதத்தில் உதவி செய்யக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பார். பணம் இல்லாமல் இருக்கலாம், முதல்ல அபிஷேகம் தான் வரும். அபிஷேகம் வரும் பொழுது பிஸ்னஸ் வாய்க்கும். அந்த தேவையான அபிஷேகத்தை ஆண்டவங்க தலையில ஊற்றும் பொழுது திருமண தடவடையும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்க கர்ப்பத்தில் ஒரு சாமுவேலோ, ஒரு எலியாவோ, ஒரு எலிசாவோ, இல்லை ஒரு பவுலோ இருக்கிறாங்கன்னா பிசாசு தடை பண்ணுவான், வர விடாம. அது எத்தனை வருஷம் தடை பண்ணான்னு தேவ ஜனங்கள், ஆண்டவரே இந்த பிள்ளை பிறந்தா உங்க நாம மகிமைக்காக உங்க சித்தத்தை செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அது வெளியே வரும். இன்னைக்கு ஆத்மாக்களை ஆண்டவர் நமக்கு சொந்தமாக தருவார், விபத்துக்களை மாற்றுவார். ரெய்னாடு வங்கி என்ற தேவ மனிதன் அடிக்கடி தன்னுடைய ஸ்டேஜில் முழங்குவார். இன்னைக்கு அந்த தேவ மனிதன் இல்லை. 10 கோடி மக்களுக்கு மேல ஆதாயப்படுத்தின ஒரு தேவ மனிதர் 7 கோடி ஆப்பிரிக்கா மக்களுக்காக ஊழியங்களை செய்தார். இன்டர்நேஷனல் லெவல்ல தேவன் அவரை பயன்படுத்தினார். எத்தனையோ மரித்த சடலங்களை அவர் ஜெபிக்கும் பொழுது உயிர் வந்திருக்கிறது. அவர் சும்மா ஒரு மீட்டிங் நடத்தி கொண்டிருந்தார். ஆம்புலன்ஸ்ல ஒரு டெட் பாடி ஒன்று வந்திருந்தது. அந்த டெட் பாடி பேர் டேனியல். அவர் ஒரு ஊழியக்காரர். அவர் ஆம்புலன்ஸ்ல அவரை வைத்து கொண்டு வந்தாங்க. அந்த டெட் பாடிக்கு உயிர் வந்தது. அந்த டெட் பாடி கிட்டத்தட்ட 2 நாள் கல்லறைக்குள்ளாக மார்ச்சரி ரூமுக்குள்ள வைக்கப்பட்ட டெட் பாடி. 10 விரல்கள்லையும் எம்பாமிங் ஊசிய போட்ட அந்த டெட் பாடி மேல இந்த ரெய்னாடு வாங்கி ஜெபிக்கும் பொழுது உயிர் வந்தது. அவர் கிரௌடில் ஜெபித்து கொண்டு தான் இருந்தாரு. ஆனால் ஆம்புலன்ஸுக்குள்ள கர்த்தர் உயிரை கொடுத்தாரு. வெளியே நின்று ஆம்புலன்ஸ் மேல தேவ வல்லமை இறங்குனது. இன்னைக்கு கூட இன்டர்நெட்ல நீங்க பார்த்தீங்கன்னா டேனியல்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்பிரிக்கன் பாஸ்டர்
கார் ஆக்சிடென்ட்ல இருந்து எப்படி மறித்து எப்படி ஆண்டவரை உயிரை கொடுத்து இன்னைக்கு ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்னு நம்ம இன்டர்நெட் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படி மரண ஓலங்களை சந்தோஷமாக மாற்றினார். அந்த தேவ மனிதன் ரேனாடு பங்கே இயேசுவோடு நடந்த மனிதன் சொன்னார், I would like to empty hell. நரகத்தை நான் காலியாக்க விரும்புகிறேன். I would like to fill heaven. பரலோக ராஜ்யத்தை ஆத்துமாக்களினால் நான் நிரப்ப விரும்புகிறேன் என்று சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒரு நபர் இப்படி எழும்பினால் எப்படி இருக்கும்? 7 கோடி மக்களை ஆதாயப்படுத்தின தேவ மனிதர். எத்தனை பேர் சொல்றீங்க? ஏராளமானோர் அழிகிறார்களே, ஆத்துமபாரோ அள்ளி தாங்கப்பா. ஏராளமானோர் அழிகிறார்களே, ஆத்துமபாரோ விடாதீங்கப்பா. உங்க சித்தம் செய்ய உங்களை உயர்த்துகிறத நான் பார்க்கிறேன். அப்பா உயர்த்துகிறார், ஆத்தும பாரத்தினால் நிரப்புகிறார். நீங்க எழும்புவீர்கள், ஆவியானவர் காட்டுகிறார். நீங்க எழும்புவீர்கள், நீங்கள் சாதிப்பீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை நிறுவுவார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க தேவ ஜனமே. உங்க சித்தம் செய்ய சொல்லி தாங்கப்பா. கற்று தாங்கப்பா, கற்று தாங்கப்பா, கடைபிடிப்பேன்பா. சொல்லி தாங்கப்பா, உங்க சொல்ல கேட்பேன்பா. கற்று தாங்கப்பா. ஆவியானவர் தொடுகிறார். ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வயிறு வலியினால் துடித்து கொண்டு இருக்கிறாங்க. உங்க வயிறு வலிக்கு விரோதமான அந்த பொல்லாத பிசாசு, அந்த பிசாசு உங்க வயிறை பிடித்து வைத்து இருக்கிறான். இந்த ஜெபத்தில் அந்த வயிறு வலி மாறுகிறது. ஃபயர், விடுதலை. உங்க குடும்பத்துக்கு விடுதலை. 2 நாள் வயிறு வலி மாறுகிறது. ரிசீவ் ஹீலிங் சிஸ்டர். சகோதரியை விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் விடுதலை வருகிறது. சொல்லித்தாங்கப்பா, உங்க சொல்ல கேட்பேப்பா. இஷ்டத்திற்கு விடாதீங்கப்பா, என் இஷ்டத்திற்கு விடாதீங்கப்பா. சித்தம் செய்ய சொல்லி தாங்கப்பா. என் இஷ்டத்திற்கு விடாதீங்கப்பா. ஆமென். உங்க சித்தம் செய்ய சொல்லி தாங்கப்பா. ஆம் தேவ ஜனமே, உங்க அறையில ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். உங்க நுகத்தை உடைத்து கொண்டிருக்கிறார். சிலரை எல்லாம் பிசாசு பயங்கரமா கட்டி வைத்திருக்கிறான். இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் உங்களை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். உங்க அறையில நீங்க விடுதலை ஆகுறீங்க. யூ ஆர் ஃப்ரீ, யூ ஆர் இன் யுவர் ரூம் இட் செல்ஃப். உங்களை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட நபரை பார்க்கிறேன், பிசாசு அப்படியே கட்டி வைத்திருக்கிறான். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும். அது ஒரு சகோதரனை போல ஆவியானவர் காட்டுகிறார். உள்ள ஃபுல்லா இருளின் வல்லமை அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். சகோதரனை விட்டு விடாதே. இந்த ஆராதனை முடிகிற வரைக்கும் கேளு, உனக்குள்ள விடுதலை இறங்கும். அந்த கட்டு உடையும். அந்த தலைமுறை கட்டு குடும்பத்தில் இருந்து உன்னை தாக்கி கொண்டிருக்கிறது. நீ எதை செய்தாலும் உனக்கு வாய்க்க மாட்டேங்குது. ஒரு தொழிலை செய்தால் வாய்க்க மாட்டேங்குது. வாழ்க்கையே வெறுமையா இருக்குது. எல்லா இடத்துலையும் வெறுமை. ஆண்டவர் சொல்றார், வெறுமை வெறுமை வெறுமை, இருள் இருள் இருள். ஜெபிக்கணும்னு வாஞ்ச, ஆனால் பிசாசு விடல. இன்னைக்கு ஆண்டவரை விடுதலையாக்குகிறார். அருமையான சகோதரனே, கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். உங்களுக்கு ஒரு 40 வயசுக்குள்ள இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு 50 வயசுக்குள்ள இருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். யூ ஆர் நியர் 50 or 54. அதுக்குள்ளதான் இருக்கிறீங்க. நீங்க வயசானவங்களும் கிடையாது, ரொம்ப இளைஞனும் கிடையாது. ஒரு 50-54 வயசுக்குள்ள ஒரு அருமையான ஒரு நபரை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நீங்க விடுதலையாகிறீங்க. அருமையான சகோதரருக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆவியானவர் அவரை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். எல்லா
எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? அவரை தொடுகிற ஆவியானவர் ஒவ்வொரு மேலேயும் அந்த பிரசன்னத்தை ஊற்றி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம ஜெபித்து கொண்டிருக்கும் போதே நிறைய வாலிபர்கள் ஆண்டு தொட்டு கொண்டிருக்கிறார். நம்ம ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுதே அநேக வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளை ஆண்டு முன்குறித்து ஆசீர்வதித்து தம்முடைய சேவைக்காக அவர் அழைத்து கொண்டிருக்கிறார். நம்ம சும்மா அவர் ஆராதிக்கவில்லை. தேவச்சனமே, ஆராதனையில் இறங்கி வருகிறவர் ஒருவர் உண்டு. நான் பல ஆண்டுகளாக தியாலஜி படித்திருக்கிறேன். 7 ஆண்டுகளுக்கு மேலே நான் படித்திருக்கிறேன். வேதாகம கல்லூரியில் 5 ஆண்டுகள் நான் டீச்சராகவே இருந்திருக்கிறேன். இன்னைக்கும் வேதாகம கல்லூரிகளில் உபதேசங்களை பண்ணி கொண்டு இருக்கிறேன். கர்த்தருடைய ஒரு தீர்க்க தரிசன அழைப்பை பெற்ற எனக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம், என்னதான் நம்ம தலைகீழ ஜெபித்தாலும் நம்ம தான் கர்த்தரை தேடி போறோம். ஆனா ஒருத்தன் துதிக்க ஆரம்பித்துட்டான்னா கர்த்தரே நம்மளை தேடி வராரு. ஜெபம் நம்மளை கர்த்தர் கிட்ட கொண்டு போவோம், ஆனா துதி கர்த்தரை நம்ம கிட்ட கொண்டு வரும். அதனாலதான் நம்ம துதித்து கொண்டு இருக்கிறோம். ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு உந்து விசையா இருக்கிறது தான் துதி. துதின்னு சொல்றது ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துறது. ஜெபம்னு சொல்றது நம்ம அவரோட பேசுறது. நம்ம பாவத்திலேயோ மனம் திரும்பாமலேயோ இருந்தா நம்ம அவர்கிட்ட எவ்வளோ பேசினாலும் வேதத்தை கேளாதபடி ஒரு ஜெபத்தை பண்ணிட்டா அந்த ஜெபம் வேஸ்டாக கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் யார் துதிச்சாலும் இறங்கி வர்ற ஒரு பிரசனம் உண்டு. அது இறங்கி வந்து மனம் திரும்புதலுக்கு உதவி செய்யும், பரிசுத்த ஆவியினால் நிரம்ப உதவி செய்யும், கட்டுகளை உடைக்கும். ஏன்னா இறங்கி வந்திருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஃபாதர் பெக்மான்ஸ் கூட ஒரு பாடலை எழுதியிருந்தார். அந்த பாடலில் சொன்னார், துதிக்கும் பொழுது நம்ம உட்கார நாற்காலி போடுகிறோம். யாரை? ஆண்டவர் வந்து உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலியை போடுகிறோம். we put a chair for him to sit there. He will make the chair as a throne and sit in the midst of praise. God who moves in the midst of praise. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். who dwells in the midst of praise. துதிகளில் வாசம் பண்ணுகிறார். துதிக்க ஆரம்பிச்ச உடனே இறங்கி வந்துடுறாரு. ஒரு தேவ மனிதன் சொன்னாரு, பரலோகத்தில் 24 மணிக்கூறும் துதி இருந்து கொண்டுதான் இருக்குதான். 24 மணிக்கூர் அந்த துதியில கூட ஆண்டவருக்கு பெரிய பிரியம் இல்லையா. ஏன்னா அது ஆயுசு காலம் போல நடந்து கொண்டே இருக்குது. இட் இஸ் a thing of eternal. அது நித்தியமா நடக்க போகுது. ஆனா ஆண்டவர் வந்து யாருடைய துதியில ரொம்ப பிரியமா இருக்காருன்னா, பூமியில எங்கேயோ ஒரு ஓரத்துல இருந்து தன்னுடைய குமாரனாகி இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அப்பான்னு சொல்லி ஒருத்தன் கூப்பிடுறான். பாத்தீங்களா? எந்த தூதனுக்கு தேவனை அப்பான்னு கூப்பிட வாய்ப்பு இருக்கிறது? எந்த தூதர்களுக்கும் தேவனை அப்பான்னு கூப்பிட வாய்ப்பு இல்லை. ஆனா மனுக்குலத்திற்கு அந்த இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட தேவ பிள்ளை எப்பொழுது துதித்து ஜெபித்தாலும் என்னுடைய குமாரனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒருவன் கூப்பிடுகிறான் என்று சொல்லி இறங்கி வந்து உதவி செய்வான். அதனால்தான் பவுலும் சீலாவும் துதித்த பொழுது சிறைச்சாலை அசைந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க துதி சிறையை அசைய பண்ணும், உன்னதமானவரை இறங்க பண்ணும். யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் துதித்தார், செபித்தார், கதவு திறந்தது. நீங்க எந்த ஆழத்துல இருந்தாலும் துதித்து பாருங்க, கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உயர்த்துவா. அப்படி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா தேவச்சனமே? இன்னும் ஆழமானா உங்களை அறிந்து கொள்ளணும்னு எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது? ஆண்டவரே, இன்னும் நான் ஆழமா அறியணும். நம்ம பிரேயர் டைம் சேனல் மூலமாக ஆண்டவர் மக்கள் இன்னும் ஆண்டவர் அறியறதுக்கு உதவி செய்கிறார். சில மைன்யூட்டான ரகசியங்களை ஆவியானவர் நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல் மூலமாக சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார். வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், அநேக காரியங்களை, ரகசியங்களை சொல்லித்தாராரு. ஒரு குறிப்பிட்ட நாளில் மோசையும் மலையின் உச்சியில் ஏறும் பொழுது ஆண்டு சொன்னார், இன்னும் நெருங்கி வா, உன் காலில் உள்ளதை கலத்து, அந்த பாதரட்சியை கலத்து. தேவச்சனமே, அந்த பாதரட்சை ஒரு மரித்த மிருகத்தினுடைய உடம்புல இருந்து உண்டான ஒரு பாதரட்சை என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க. அதை கலத்தினாதான் மரித்த விஷயங்கள் மனுஷன் மேல இருக்கும் பொழுது ஆண்டவரால் பேச முடியாது. இதே போல மாம்ச சிந்தனை, மரணத்துக்கு ஏதுவான மாம்ச சிந்தனை நமக்கு இருக்கும் பொழுது கர்த்தரை நெருங்க முடியாம இருக்கும். ஸோ இன்னைக்கு மாம்ச சிந்தனைகளை கடந்து
ஆவியின் சிந்தனையில நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்க அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இன்னும் நான் நெருங்கணும் ஆண்டவரே? இந்த அருமையான ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யாராவது, ஆண்டவரே நான் இன்னும் நெருங்கணும்ப்பா, இன்னும் நெருங்கணும். காட்டுல இருந்து மரத்தை என்ன செய்றாங்க, வெட்டிட்டு வராங்க. அதை ஒரு ஆசாரி கையில கொடுக்கும் பொழுது அவன் செதுக்கி 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 உள்ளே இருக்கிற அழகான சித்திரங்களை வெளியே கொண்டு வருகிறார். நல்ல சேர் வெளியே வருகிறது, நல்ல கட்டில் வெளியே வருகிறது, நல்ல பீரோ வருகிறது, நல்ல கதவு, ஜன்னல், பாலி, சொல்லப்படுகிற எத்தனையோ விஷயங்கள் இந்த மரத்திலிருந்து வெளியே வருகிறது. தேவஜனமே, இன்னும் நெருங்க நெருங்க நெருங்க. கர்த்தர் உங்களை செதுக்க 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 உங்களுக்குள்ள இருக்கிற மகிமை வெளியே வர போகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, இன்னும் ஆழமாய் உம்மை அறியணும்? ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், இன்னும் ஆழத்துல போய் நீ வலைய போடு, என் வார்த்தையின்படி போடு. அவர் சொன்னார், ஆண்டவரே இத்தனை நாள் நான் போட்டேன், இத்தனை நேரம் நான் போட்டேன், நைட்ல இருந்து நான் போட்டு முயற்சி பண்ணேன், முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒரு பிரோஜனம் இல்லை. ஆகிலும் உங்க வார்த்தையின்படி தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்லார், எத்தனை நாள் நீங்கள் பிரயாசப்பட்டு அது ஃபெயிலியராக இருந்தாலும் இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்கி வாங்க. இன்னும் ஆழமாக கர்த்தர் என்னை கொண்டு போகணும்னு கேட்டு பாருங்க, உங்களை கொண்டு போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க இந்த வரிகளை சொல்லலாமா? இன்னும் ஆழமாய் உம்மை அறியணும், இன்னும் ஆர்வமாய் உம்மை நெருங்கணும், இன்னும் ஆழமாய் உம்மை அறியணும், இன்னும் ஆர்வமாய் நான் உம்மை நெருங்கணும். சொல்லுங்க, இன்னும் ஆழமா உம்மை அறியணும் அப்பா. அவர் உங்களை ஆழத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். கரையில் இருந்து பார்த்த அனுபவங்கள் போதும், கரையில நின்று வேடிக்கை பார்த்த அனுபவங்கள் போதும். இனி கடல்ல நடக்கிற அனுபவம், இனி புயலை அடக்கிற அனுபவம், இனி எதிர்ப்புகளை தாண்டுகிற அனுபவம், இனி சாதிக்கிற அனுபவம் உங்களுக்கு உண்டாக போகிறது. இன்னும் ஆர்வமாய் உம்மை நெருங்கணும், இன்னும் ஆழமாய் உம்மை அறியணும், இன்னும் ஆர்வமாய் உம்மை நெருங்கணும், இன்னும் ஆழமாய் உம்மை அறியணும் அப்பா. இன்னும் ஆர்வமாய் ஆமென். இன்னும் 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 அறியணும் அறியணும், இன்னும் ஆர்வமாய் ஹல்லேலூயா. இன்னும் ஆழமாய் உம்மை அறியணும், இன்னும் ஆர்வமாய் உம்மை நெருங்கணும். உம்மை போல மாற்றுங்கப்பா, உம்மை போல மாற்றுங்கப்பா, உம்மை போல மாற்றுங்கப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க, உங்களை போல மாற்றுங்கப்பா, என்ன உம்மை போல மாற்றுங்கப்பா. ஓ கற்று தாங்கப்பா, கடைபிடிப்பேப்பா, சொல்லி தாங்கப்பா, உங்க சொல்ல கேட்பேப்பா. கற்று தாங்கப்பா, கடைபிடிப்பேப்பா, சொல்லி தாங்கப்பா, உங்க சொல்ல கேட்பேப்பா. என் இஷ்டத்திற்கு எல்லாரும் சொல்லுவோமா, அப்பா என் இஷ்டத்துக்கு விடாதீங்கப்பா, உங்க சித்தம் செய்ய சொல்லி தாங்கப்பா. என் இஷ்டத்திற்கு விடாதீங்கப்பா, உங்க சித்தம் செய்ய சொல்லி தாங்கப்பா. என் இஷ்டத்திற்கு விடாதீங்க. என் இஷ்டத்துக்கு போனா நான் ஜீவ கிரீடத்தை இழந்துருவேனே. உங்க சித்தம் செய்ய அந்த ஜீவ கிரீடத்தை பெற உதவி செய்யுங்கப்பா.
கொள்ள கிருபை தாங்கப்பா. கேளுங்க, ஜீவ கிரீடம் நானும் பெறணும், காத்து கொள்ள கிருபை தாங்கப்பா. ஜீவ கிரீடம் கேளுங்க, கேளுங்க, அப்பா பார்த்து கேளுங்க. அப்பா, நான் பெறணும் ஆண்டவரே, காத்து கொள்ள உங்க கிருபை தாங்கப்பா. ஜீவ கிரீடம் நானும் பெறணும், காத்து கொள்ள கிருபை தாங்கப்பா. உங்க கிருபை எனக்கு போதும் அப்பா, உங்க கிருபை எனக்கு வேண்டும் அப்பா. சொல்லுவோமா, உங்க கிருபை, கிருபையை ஊற்றுகிறார். தாராளமான கிருபை ஊற்றப்படுகிறது, எல்லா சதியும் உடைகிறது. ஓ, கிருபை ஊற்றப்படுகிறது. ஓ ஜீசஸ், உங்க கிருபை எல்லா சத்துருவின் வேதனையான விஷயங்களை கர்த்தர் மாற்றுகிறார். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவைகள் மாறுகிறது. உங்க கிருபை எனக்கு ஆமென், ஆமென். கிருபை ஓ வேண்டுமாப்பா, உங்க கிருபை எனக்கு தாங்கப்பா, கடைபிடிப்பேன்பா. சொல்லி தாங்கப்பா, உங்க சொல்ல கேட்பேன்பா. கற்று தாங்கப்பா, கடைபிடிப்பேன்பா. சொல்லி தாங்கப்பா, சொல்ல கேட்பேன்பா. இஷ்டத்திற்கு ஓ தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்பி கொண்டிருக்கிறது. அநேகருடைய உள்ளத்துல விடுதலை. ஓ சகோதரியே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அநேகரை கற்பத்தின் கனியினால் ஆசீர்வதிக்கிறார். கற்பத்தின் கட்டுகள் உடைகிறது. ஓ ரபா தரபா ஷகதரபா. இஷ்டத்திற்கு ஓ அநேகர் ஆயத்தமாக்குறீங்க. உங்க சித்தத்தை நிறைவேற்ற, தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்பை நிறைவேற்ற அநேகர் ஆயத்தமாகிறதை ஆண்டவர் காட்டுகிறார். இனி எழும்பி போவீர்கள் யுத்த வீரர்களே. ஓ போர் வீரர்கள், போர் வீராங்கனைகள் எழும்புகிறதை ஆவியானவர் காட்டுகிறார். நீங்க எழும்புகிறீர்கள், நீங்கள் எழும்புகிறீர்கள், ஆயுதத்தோடு எழும்புகிறீர்கள். You will rise. I see you are rising. நீங்கள் எழும்புகிறதை நான் ஆவியில் பார்க்கிறேன். நீங்கள் எழும்புகிறதை நான் ஆவியில் பார்க்கிறேன். சிலர் எழும்புகிறீங்க, பயங்கரமாக எழும்புகிறீங்க. அநேகர் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தீங்க, அநேகர் வேதனையின் விளிம்பில் உட்கார்ந்திருந்தீங்க. கர்த்தர் இந்த ஆராதனையில் அநேகரை எழுப்பியிருக்கிறார், அநேகரை எழுப்பியிருக்கிறார். அநேக தடைகள் உடைந்து கொண்டிருக்கிறது. ஓ கர்த்தர் அநேகரை எழுப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக ஓ அக்கினி ஜாலையாக நீங்க பயன்படுவீங்க. ஓ கற்று தாங்கப்பா, கடைபிடிப்பேன்பா. சொல்லி தாங்கப்பா, சொல்ல கேட்பேன்பா. கற்று தாங்கப்பா, கடைபிடிப்பேன்பா. சொல்லி தாங்கப்பா, சொல்ல கேட்பேன்பா. இஷ்டத்திற்கு விடாதீங்கப்பா, உங்க சித்தம் செய்ய. இஷ்டத்திற்கு விடாதீங்கப்பா, உங்க சித்தம் செய்ய சொல்லி தாங்கப்பா. ஓ கட்டு தாங்கப்பா ஏசப்பா. ஆவியானவர் காட்டுகிறார். உங்க கரத்தை பிடித்து, ஒரு சின்ன பிள்ளைய தகப்பன் பிடித்து கொண்டு போறது போல உங்க கரத்தை பிடித்து ஆண்டவராக இயேசு கொண்டு போகிற ஒரு வெளிப்பாடை கர்த்தர் காட்டுகிறார். ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய திருச்சபை, கிறிஸ்துவின் அங்கத்தினரே, ஆண்டவர் கொடுத்த பிரயர் டீம் குடும்பத்தாரை ஆண்டவர் சொல்லுகிற காரியம்,
கற்றுத்தாங்கப்பான்னு கேட்டுட்டீங்கல்ல, அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அநேக ரகசியங்களை வெளிப்படுத்த போகிறார். ஆவியும் சத்தியமான ஜீவன், ஆவியும் சத்தியம் உங்களுக்குள்ள போக போகிறது. வார்த்தையும் ஜீவன் உங்களுக்குள்ள போக போகிறது. உங்க வாழ்க்கை மாறப்போகிறது. சொப்பனங்கள் உண்டாகும். உபத்திரவத்தின் மத்தியில் கர்த்தர் இறங்கி பேசுவார். தூதர்கள் இறங்குவாங்க. யுத்தம் ஜெயமாய் மாறும். வாழ்க்கை கர்த்தருடைய பிள்ளை என்று சரித்திரம் பதிக்கப்படும். நீங்க தேவ பிள்ளை என்று ஒரு அடையாளம் உண்டாகும். எப்படி ஒரு மனிதன் நடந்து போனால் கால் தடம் உண்டாகுகிறதோ, நீங்க நடந்து போனா தேவ பிள்ளை என்ற கால் தடம் உண்டாகும். நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்க மேல தங்கி கொண்டு இருக்கிறார். உங்க குடும்பத்தில் ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறார். உங்களை கொண்டு ஒரு எழுப்புதலின் அக்கினியை கொண்டு வர தேவன் சித்தமாயிருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதை நான் ஆவியில் பார்க்கிறேன். God is blessing you. திரளாய் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை மத்தேயு 11 எவ்வளவு அழகாக போட்டிருக்கிறது. என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவருடைய நுகத்தை நம்ம வாங்கணும். ஆண்டவருடைய நுகத்தை நம்ம வாங்கலைன்னா அவருடைய ஊழியங்கள் எப்படி நடக்கும்? அது எதுவோ இருக்கட்டுமே, ஒரு ஊழியனாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற காரியம் என்னன்னா, நம்ம கர்த்தர் சமூகத்தில் பல மணிக்கூர் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது, ஊழியர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது அநேக காரியத்தில் ஆதரவு தேவைப்படுகிறது. தேவ ஜனத்தினுடைய அன்பு தேவைப்படுகிறது. ஒரு சபையை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த சபையில் உதவிக்கு ஏராளமான நபர்கள் ஆண்டவருக்கு தேவையா இருக்கிறது. ஏன்னா ஆவியும் ஜீவனுள்ள ஒரு வார்த்தையை கொண்டு வர்றதுக்கு பிசாசு ரொம்ப போராடுவான். ஜனங்கள் வாழ்க்கை மாறிடும். அந்த ஆவியும் ஜீவனுள்ளவர்கள் பேசும் பொழுது வரலாறுகளை பற்றி பேசி அவர்கள் டைம் பாஸ் பண்ண மாட்டாங்க. வரலாறை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்தான். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அங்கே வரலாறு பேசி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் பசியாக இருக்கும் பொழுது பிரியாணி எப்படி செய்ய வேண்டும், உப்மா எப்படி செய்ய வேண்டும் என்று யாராவது ஒரு டீச்சிங் பண்ண எப்படி இருக்கும்? ஆம் தேவ ஜனமே, நீங்கள் பசியாக இருக்கும் பொழுது அது ஒரு பண்ணுனாலும் நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கு அது அவைலபிளாக இருக்கணும். நீங்கள் பசியாக இருக்கும் பொழுது ஒரு கஞ்சினாலும் அது அவைலபிளாக இருக்க வேண்டும். அது கிடைக்கிற மாதிரி இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் பசியாக இருக்கும் பொழுது இங்கிலாந்தின் உள்ள சாப்பாடு எப்படி செய்ய வேண்டும், இந்த சிக்கன் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு ஆள் பாடம் எடுத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஐயா, நான் பசியாக இருக்கிறேன், ஏதாவது ஒரு கூழு கொடுத்தா கூட நான் குடிச்சு என் பசியை தீர்த்துக்கிடுவேன்னு நீங்கள் சொல்வீங்க. இன்னைக்கு சபையில் ஊழியர்கள் ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு வருகிறவர்கள், ஆத்மாவின் ஆகாரத்தை கொண்டு வருகிறார்கள். ஜனங்கள் பசியோடு வந்திருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு எருசலேமினுடைய அகலம் இவ்வளோ, இயேசுநாதர் அடிப்பட்ட முள்முடி இத்தனை நீளம், அவருடைய சிலுவை இவ்வளோ வெயிட்டு அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தால் வரலாறை பற்றி படிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அநேகர் அதை சொல்லி சத்தியத்தை போதிப்பார்கள், அதில் தவறு கிடையாது. ஆனால் இன்னைக்கு அநேகர் ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு வராமல், ஜனங்களுடைய பசியை ஆற்றாமல், ஹிஸ்டாரிக்கலாக பேக்ரவுண்ட் உள்ள காரியங்களை பேசும் பொழுது, வரலாற்று காரியங்களை பேசும் பொழுது மக்கள் தூங்கி விடுவார்கள். ஆம் தேவ ஜனமே, நான் பெருமைக்காக சொல்லவில்லை. அநேகர் என்னிடத்தில் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் பேசும் பொழுது டைம் போகிறதே தெரிய மாட்டேங்கி. இந்த வார்த்தையை என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க. என் மனைவியாக இருக்கிறதுனால மட்டுமல்ல, அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது டைம் போயிடுது. ஏனென்றால் உணவாக இருக்கிறது. ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையை பேச ஒரு ஆள் பேச தொடங்கிட்டா கேட்டுக்கொண்டே இருப்போம். அது நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் ஆவியானவருடைய துணை இல்லாமல் பேசினால் உடனடியாக அது உங்களை காயப்படுத்தும். இன்னைக்கு எத்தனையோ சத்தியங்களை நல்ல ஊழியர்கள் சொல்கிறாங்க, முரட்டுத்தனமாக பேசுவாங்க. ஆனால் அது நம்மளை குத்தவே குத்தாது. ஏன்னா இயேசுநாதர் அவங்க மூலமாக பேசுகிறாரு. ஆனால் சிலர் பேசும்பொழுது அது நம்மளை குத்துது. காரணம் என்ன? மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு குத்துதல் உண்டு. அது அந்த குத்துதல் வந்தால் ஊழியக்காரங்க மேலே நமக்கு கோபம் வராது. ஏனால் பரிசுத்த ஆவியானவர் பேசும் பொழுது நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று மனம் சொல்லும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 38வது வசனத்திலே பாருங்கள், 37, 38 பாருங்கள். அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு
மனம் திரும்பினாங்க. அப்போ மனம் திரும்புறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம குத்தப்பட வேண்டும். ஸோ குத்தப்படுறதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் குத்துகிறார். குத்தப்பட்டால் தான் மனம் திரும்புதல் உண்டாகும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 37 வசனத்தை பாருங்கள். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி அடுத்த ஸ்டெப் பார்க்கும் பொழுது மனம் திரும்புகிறாங்க. ஸோ மனம் திரும்புறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை இருதயத்தில் குத்தப்படணும். நம்ம பாவின்னு உணர்ந்தால் தானே நம்ம மனம் திரும்ப முடியும். நான் ஏதோ ஒரு அறியாமையில் இருக்கிறேன்னு சொன்னால் தானே நம்ம மனம் திரும்ப முடியும். ஆம்தேவச்சனமே, அதை தான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். இருதயத்தில் குத்தப்பட்டார்கள் சொல்லுகிற இடத்துல பேதுரு மேல கோபப்பட்டார்கள் என்று அவர்கள் சொல்லவில்லை. அந்த இடத்துல இருதயத்தில் குத்தப்பட்டது. அவர்கள் பேதுரு சொன்ன வார்த்தையை கேட்டு பேதுரு மேல கோபத்தினால் குத்தப்படவில்லை. பேதுரு சொன்ன வார்த்தையை நேசித்து ஐயோ நம்ம தப்பு செய்துட்டோமேன்னு இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் பேசும் பொழுது நமக்கு ஊழியர்கள் மேல கோபம் வருகிறதுக்கு காரணம் அவர்கள் ஆவியும் ஜீவன் உள்ள பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை கொண்டு வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க. காரணம் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்ல வேண்டும் என்றால், அவர்களுக்கு சில நேரம் போராட்டம் இருக்கலாம், சில நேரம் பண ஆசை உலக ஆசை வந்திருக்கலாம். ஆனால் சில உண்மையான ஊழியர்களுக்கு என்ன தேவைன்னா அவர்களுக்கு ஆத்மாக்களுடைய உதவி தேவை. சபையினுடைய எல்லா வேலைகளையும் அவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சபையினுடைய வர்ஷிப் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் வாசல் வரைக்கும் நின்று எல்லா காரியத்தையும் கவனிப்பாங்க. அப்படிப்பட்ட நல்ல ஊழியர்களுக்கு தேவை ஆத்மாக்களுடைய உதவி. அன்னைக்கு நெகமியா கூட ஜனங்கள் எல்லாரும் இணைந்தாங்க. அன்னைக்கு மோசே ஒரு நல்ல ஊழியராக இருந்தார். அவருடைய கை பலவீனப்படும் பொழுது 2 நபர்கள் வந்து அந்த கையை தூக்கி பிடிக்க உதவி செய்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உதவியாளர்களை அழைக்கிறார். நீங்க தான் உதவியாளர்கள். அது சபையில் ஒரு பாய் விரிக்கிற சின்ன வேலையா இருக்கலாம். ஒருவேளை சபையில் உள்ள அந்த ஸ்பைடர் நெட்ஸ், அந்த 8 காலி வலையானெல்லாம் நம்ம எடுத்து போடுற ஒரு சின்ன வேலையா இருக்கலாம். சில நேரம் பாஸ்டர் கூட போய் ஒரு சின்ன சப்போர்ட்டாக ஒரு வேலையை செய்ய வேண்டியது இருக்கலாம். இல்லை என்றால் நல்ல ஒரு முதிர்ந்த ஊழியருக்கு உதவி செய்கிற ஒரு வேலையா இருக்கலாம். ஏதோ ஒன்று ஒரு குட்டி சாமுவேலை போல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. தேவ ஜனங்களை நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஆத்ம பாரத்துக்காக நீங்கள் ஊழியம் செய்யணும். ஒரு 300 ஆத்மாக்கள் வந்து உட்கார போகிறாங்கன்னா அந்த தரையை துடைத்து போடுறதுக்குள்ள சந்தோஷம் இருக்கு. ஆமேன். ஒரு 500 பேர் அந்த கிரவுண்டில் உட்கார்றாங்கன்னா அந்த சேரை போடுற ஒரு சந்தோஷம் இருக்கு. இதெல்லாம் நமக்குள்ள இன்னைக்கு நமக்குள்ள தவிப்பாய் உண்டாக கர்த்தர் அழைக்கிறார். ஆண்டு சொல்லுகிறார், உங்க வாழ்க்கை ஆத்ம பாரத்தினால் நிரம்பும். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டு ஒரு தரிசனத்தை காட்டினார். சிகரெட்டுக்கு அடிமைப்பட்ட அநேகரை கர்த்தர் விடுதலையாக்குறதை பார்க்கிறேன். அநேகர் சிகரெட், அதாவது உங்க குடும்பத்தில் யாராவது இருப்பாங்க, அப்படிப்பட்ட ஆவிகள் ஓடுகிறதை ஆண்டு காட்டுகிறார். ஒரு குறிப்பிட்ட நபர் லைட்டர் வைத்து சிகரெட்டு குடிக்கிற ஒரு நபரை ஆண்டு காட்டினார். அவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டு சொன்னார். நீங்க ஜெபித்தா விடுதலை உண்டாகும். இது கர்த்தருடைய நேரம். அதை உபயோகப்படுத்த கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இன்னைக்கு ஆண்டு உங்களோடு பேசுகிற காரியம் அவர் உங்களுக்கு கற்றுத்தருகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. ஆம் தேவச்சனமே, அவருக்கு ஒப்பு கொடுங்க, அவர் கற்றுத்தருவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரத்தில் ஊழியர்கள் மூலமாக கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். ஜனங்கள் எல்லாரும் பேதுரு பேசினதை கேட்டு மனம் திரும்பினாங்க. ஸோ இன்னைக்கு உங்கள் ஆதரவு தேவ சபைக்கு தேவையாக இருக்குது. யாருடைய முகத்திற்காகவும் நம்ம உதவியோ, யாருடைய முகத்திற்காகவும் நம்ம ஊழியம் செய்ய வேண்டாம். நம்ம ஆண்டவருடைய முகத்திற்காக, நமக்காக அடிப்பட்ட, நமக்காக ஜீவன் கொடுத்தவருக்காக நம்ம ஊழியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. புதிய ஏற்பாட்டில் யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டாங்களோ எல்லாருக்கும் ஊழியம் இருக்கு. ஏதோ விதத்தில் நீங்கள் சபையை தாங்க வேண்டும். ஏதோ விதத்தில் நீங்கள் ஏழைகளை தாங்க வேண்டும். ரெண்டுமே நம்ம செய்ய வேண்டும். ஒரு நல்ல தேவ மனுஷன் சொல்வார், சபையும் தாங்குங்கள், ஏழைகளையும் தாங்குங்கள், இருக்கிறதுல கொஞ்சத்தை எடுத்து. அவர் சொல்றாரு, நீங்கள் ஸ்பெஷலாக சம்பளம் வாங்கும் பொழுது மட்டுமல்ல, உங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பொருள் இருந்தால் அதை ஏழைகளுக்கு கொடுங்க. அவர் சொல்லுவார் அடிக்கடி, ஒரு சின்ன ஒரு டப்பா வைத்து கொள்ளுங்க.
சின்ன ஒரு பாத்திரமோ டப்பாவோ ஒரு அட்டைப்பெட்டியோ வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் வெளியே போயிட்டு வாரீங்க, நல்லா முட்டாயோ ஏதோ வாங்கிட்டு வாரீங்க உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு ஸ்நாக்ஸ், அதில் ஒரு சாக்லேட்டை நீங்கள் அந்த டப்பாவில் போட்டு வைங்க. வெளியே போயிட்டு வாரீங்க, கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வாரீங்க, அந்த காய்கறியில் கொஞ்சத்தை எடுத்து வைங்க. அந்த தெய்வ மனுஷன் அழகாக அப்படி சொல்லுவார். அதாவது கொடுக்கணும்னு மனசுள்ளவங்களுக்கு, கொடுக்கவே முடியாமல் தடை இருந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சிறப்பான ஆலோசனை. பட் சிலர் ஆண்டு கொடுக்க வைத்து கொண்டு இருப்பார். அவர்களுக்கு சில நேரம் அவங்க போய் கடையில் அரிசி வாங்குவாங்க, ஆண்டு சொல்வார் இதை போய் இந்த ஏழை கொடுன்னு சொல்வார். உடனே அவங்க போய் கொடுப்பாங்க. இப்படி கொடுக்குற உள்ளங்கள் உண்டு. ஆனால் என்ன நினச்சாலும் கொடுக்க முடியல, என்ற வருமானமே இல்லைன்னு சொல்லுகிறவங்களுக்கு இந்த ஆலோசனை ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நம்மளால் முடிந்த ஊழியத்தை நம்ம செய்ய தொடங்கும் பொழுது தான், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டு அநேகத்தில் ஆசீர்வதிக்கிறார். ஒரு சின்ன அட்டைப்பெட்டியை வைத்து கொண்டால், நம்ம காய்கறி வாங்கிட்டு வரும் பொழுது வெண்டைக்காய் வாங்கிட்டு வரீங்கன்னா அதில் 2 வெண்டைக்காய் எடுத்து வைத்துக்கலாம். அன்னைக்கே நம்ம கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைக்கும் பொழுது, ஏதோ ஒரு பருப்பு வாங்குறீங்க, கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வாங்குறீங்க, அதை கொஞ்சம் ஏதோ ஒரு ஏழைக்கு நீங்கள் ஒரு சின்ன பார்சலில் கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டில் அது பிரோஜனப்படும். ஒரு நேரம் ஆகாரத்திற்கு அது பிரோஜனப்படும். ஏதோ ஒரு இடத்துல யாரோ தவித்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள பாரத்தை பார்த்து ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உதவி செய்வாராக. இதை தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்னுடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம ஆண்டவருடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்மளிலும் வேதனைப்படுகிறவங்களை நம்ம பார்த்து உதவி செய்யும் பொழுது, நம்ம கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மளை எவ்வளோ உயர்த்தி வைத்திருக்கிறார் என்ற ஒரு மனசு நமக்கு உண்டாகும். அப்பொழுது சமாதானம் உண்டாகும். அதான் ஆண்டு சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், நான் சாந்தமாக இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால்தான் இன்னைக்கு கற்று தாங்கப்பா என்ற பாடலை பாடி நம்ம ஆராதித்தோம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடைத்த இந்த பாடலை ஒரு 2-3 இயர்ஸுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண ஆண்டு உதவி செய்தார். ஆம் தெய்வ ஜனமே, நம்மளுடைய சேனலில் அதை வெளியிட்டிருந்தோம். சாம்சுதன், ப்ராஃபட் சாம்சுதன் சேனலில் அது இருக்குது. தேவ ஜனங்கள் போய் பார்க்கலாம். உங்கள் குடும்ப ஜபத்தில், உங்கள் தண்ணி ஜபத்தில் நீங்கள் பாடி புரோஜனப்படலாம். அன்று உங்களை ஆசீர்வதிப்பார். அன்று சொன்ன மாதிரியே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள் சொன்னாரே. இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு வருத்தத்தினால நிரம்பி இருக்கிறோன்னா, ஆண்டவர் நம்மளை அவர் சமூகத்தில் வர சொல்லுகிறார். மத்தேயு 11:28 அதில் அருமையான வசனம் சொல்லுகிறது, 29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இது சும்மா கிடைக்காதுங்க. இந்த இளைப்பாறுதல் அவர்கிட்ட போய் அவர் சொல்றதை கேட்டுக்கொண்டா கிடைக்கும். என் நுகம் மெதுவாக இருக்கும். அதாவது என்ன சொல்ல, அது மெதுவாக இருக்குதுன்னு சொல்றார். ப்ரெஷர் குறைவாக இருக்குது, என்னுடைய சுமை லெகுவாக இருக்கும். இன்னைக்கு ஏதோ ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவ பாரத்தை சுமக்கான்றவங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே நான் உங்கள் பாரத்தை சுமக்கிறேன்னு சொல்கிறீங்க? கண்களை மூடலாம், செபிக்கலாம். ஆண்டவரே உம்முடைய பாரத்தை சுமக்கணும்னு சொல்லுகிறவங்களுக்குள்ளாடி எந்த தேவையில்லாத பாரமும் இருக்காது. தேவையில்லாத பாரம் வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உங்கள் பாரத்தை சுமக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தை உயர்த்துங்க. உங்கள் நாமம் அவர்கள் மூலமாக உயர்த்தப்படட்டும். ஒவ்வொரு பேரும் உங்கள் ஆயுதங்களாக மாறட்டும். எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இந்த நாட்கள் நடக்கிற விடுதலை ஜெபங்கள் மூலமாக அநேக ஆயிரங்களை நீங்கள் தொட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா ஜெப நேர குடும்பத்தாருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். தொடர்ந்து அநேக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை உள்ள ஜெபத்தில் அட்டென்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.